எல்லா காரியத்தையும் திட்டம் போட்டு பண்ணிட்ட. இப்ப வந்து நல்லவ மாதிரி நடிக்கிறியா? இல்ல அஞ்சலி, நான் டேய், உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். என்கிட்ட நல்லவ மாதிரி நடிச்ச, என்னென்னமோ என்கிட்ட பேசின. சத்யா, என் அக்கா, வெற்றி மாமா எல்லார் மனசையும் மாத்தி என்கிட்ட பேச சொன்ன. யார் பேச்சையும் நான் கேட்கல, உன்னை ஒதுக்கிய வச்சிருந்தேன். இப்போ உடனே புதுசா திட்டம் போட்டிருக்கியா? அஞ்சலி, நீ என்ன திட்டு, என் கூட சண்டை போட, அது பிரச்சனை இல்ல. ஆனா நான் சத்தியமா சொல்றேன், இது எதுவுமே நடிப்பு இல்ல. நீ உண்மையாவே அந்த லிப்டுக்குள்ள மாட்டிக்கிட்ட அஞ்சலி. நான் தான் உன்னை காப்பாத்தினேன். அதுக்காக நீ என்ன மன்னிச்சு ஏத்துக்கணும்னோ இல்ல என்ன நம்பணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஆனா இதெல்லாம் நடிப்புன்னு சொல்ற பாத்தியா, அதத்தான் என்னால தாங்க முடியல அஞ்சலி. அஞ்சலி, உன் மேல ஒரு சின்ன கீறல் விழுந்தாலும் என்னால தாங்கிக்க முடியாது அஞ்சலி. ப்ளீஸ், இப்படி எல்லாம் பேசாத. டேய், நீ என்ன பேசினாலும் அது என் காதுல விழாது. தயவு செஞ்சு என் மூஞ்சில முடிக்காத, போயிடு. சரி அஞ்சலி, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. டாக்டர் கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் நானே உன்னை கூட்டிட்டு போய் வீட்டுல ட்ராப் பண்றேன். அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தேவையில்லை. நான் நல்லா தான் இருக்கேன். நான் எப்படி இருந்தாலும் என்னோட வீட்டுக்கு எனக்கு போக தெரியும். உன் வேலை என்னமோ அதை பட்டு நீ பாரு. போ போன்னு சொல்றேன்ல. போறேன் அஞ்சலி, போறேன். நீ பிசினஸ்ல நல்லபடியா முன்னேறி வந்துகிட்டு இருக்கல்ல, அதான் இந்த ஊர் கண்ணெல்லாம் பட்டு இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இனிமே எந்த திருஷ்டியும் என் பொண்ணுக்கு படக்கூடாது. நீ தான்ப்பா காப்பாத்தணும். தூத்துன்னு சொல்லு. சரி, எதையும் யோசிக்காம நீ போய் ரெஸ்ட் எடு. நான் உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். இவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. ஏங்க, நம்ம எல்லாருமே நம்ம பார்வைக்கு தகுந்த மாதிரி தான் பார்க்குறோம். அஞ்சலி இடத்துல இருந்து பார்க்கணும் இல்லையா? மகேஷ் பிரதர் இப்போ ஹீரோ ஆயிட்டாரு. பட் ஒன்ஸ் அப்பான டைமில் அவர் வில்லனாக இருந்தார்ல. அஞ்சலி எப்படிலாம் டார்ச்சர் பண்ணியிருக்காரு. அது பாவம் அந்த பொண்ணோட மனசு அப்படியே இருக்குது. கொஞ்சம் அட்டாக இருக்குது. போக போதான் சரியும். அது வரைக்கும் நம்ம அஞ்சலி கிட்ட மகேஷை பற்றி நல்லதாகவே சொல்லிட்டுருப்போம். நீங்கள் கூட தான் மகேஷ் மேலே கொஞ்சம் கோவமாக இருந்தீங்க இல்லையா? அதே மாதிரி தான் அவளும் பாவன் லிஃப்ட்டில் இருந்து அவளை காப்பாற்றிருக்கிறாரு. போய் பக்குவமாக பேசி மகேஷ் பிரதரை பற்றி நல்லதாக 2-3 பிட்டு டக்குன்னு போடுங்க. போங்க. நான் என்ன பேசுறது? ஏதோ ஒன்று பேசுங்க, போங்க. அஞ்சலி, நீ மகேஷால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்க. அது எனக்கு புரியுது. அவர் என்ன செஞ்சாலும் அது உனக்கு தப்பா தான் தெரிய போகுது. ஆனா நிஜமாவே மகேஷ் திருந்திட்டார் அஞ்சலி. அத நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம்ல. அக்கா, அவன் திருந்தல, திருந்துற மாதிரி நடிக்கிறான். அதுக்கு என்னால 1000 உதாரணம் சொல்ல முடியும். எனக்கு புரியுது. ஆனா அக்கா, நீங்க எல்லாரும் அவனை வெளியில இருந்து மட்டும்தான் பாத்திருக்கீங்க. ஆனா நான் அப்படி இல்ல. ஏன் பழசெல்லாம் மறந்துட்டீங்களா? இல்ல, நான் எதையுமே மறக்கல. அப்போ எப்படிக்கா அப்படி ஒருத்தன் திருந்துவான்னு நீங்க எல்லாருமே சொன்னா நான் எப்படி ஏத்துக்கிறது? எனக்கு என்னமோ நீ உன் முடிவுல இருந்து இறங்கி வரக்கூடாதுன்னு பிடிவாதமா இருக்கேன்னு தோணுது. ஆனா நீ ஒரு ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும். மகேஷ் இன்னைக்கு உன் உயிரை மட்டும் காப்பாத்தல, உன் வயித்துல இருக்கிற குழந்தையோட உயிரையும் சேர்த்து காப்பாத்திருக்காரு. சரியான நேரத்துல அவர் அங்க வராம இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. கன்சீவா இருக்கிற விஷயம் தயவு செஞ்சு அவர்கிட்ட சொல்லிடாதீங்க. உங்க ஹஸ்பண்ட் உங்களை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறாரு.
உங்க உயிரை எப்படியாவது காப்பாற்றணும்னு நினைச்சு ரொம்ப போராடினாரு. ஓனர், ம். நான் ஒன்று சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்னன்னு சொல்லு. இல்ல ஓனர், இனிமேலாச்சும் மகேஷாண்ட நீங்க கோவப்படாம இருங்களேன். அவரை திட்டாதீங்க. எதுக்கு எதுக்கு நான் அப்படி இருக்கணும்? இல்ல ஓனர், அது வந்து சத்யா, நான் யார் சொன்னாலும் என்ன நான் மாத்திக்க முடியாது. அவன் என்னுடைய எதிரி, அவ்வளவுதான். நான் அவனை அப்படியே தான் பார்ப்பேன், அப்படிதான் திட்டுவேன். அவனை என்னால மன்னிக்கவே முடியாது. என்ன உங்க எல்லாரையுமே என்ன கன்வின்ஸ் பண்ண சொல்லி தூண்டி விட்டுருக்கானா என்ன? போய் அவன்கிட்ட சொல்லு. அவன் தலைகீழா நின்னு தண்ணி குடிச்சாலும் இந்த அஞ்சலி மனசு மாறாது. ஓனர், ஏய் வாட் எ மேன்! என்னையா இந்த ஆளு சினிமால தான் இந்த மாதிரி பார்த்துருக்கு, ஆனா ரியல் லைஃப்ல இப்பதான் ஒரு ஹீரோவை பார்க்கறேன். 2 கையில லிஃப்டையே கிழிச்சிட்டாரு. சரியான டைமுக்கு அவர் உள்ள போலன்னா அஞ்சலி மேம் இறந்திருப்பாங்க போலயே. அவரு ஜிம்முக்கெல்லாம் போய் எதுக்கு ஒர்க் அவுட் பண்றாருன்னு இத பாக்கும்போது தானே தெரியுது. இந்த ஹாலிவுட் படத்துல வருவாங்களே சூப்பர் ஹீரோஸ், இந்த ஹல்கு, அயன் மேன், அந்த மாதிரி ஒரு ஜென்டில் மேன்ரி நம்ம மகேஷ் சார். ஓனர், ஓனர் நில்லுங்க ஓனர். ஓனர், 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 இப்ப எதுக்கு நீங்க கோவப்படுறீங்க? ஆ, அஞ்சலி. அட பாஸ், கைய கொடுங்க பாஸ், கலக்கிட்டீங்க நீங்க. தேங்க்ஸ். நம்ம ஸ்டாஃப் எல்லாருமே சொன்ன மாதிரி ஏதோ ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி தான் இருந்தது. பாஸ், நீங்க காண்டி சரியான டைமுக்கு உள்ள வந்து காப்பாத்தலன்னு வைங்களேன், ஓனரை நம்ம இந்த சீட்ல பாத்துக்கவே முடியாது பாஸ். சூப்பர். என்ன ஓனர், நான் சொல்றது கேட்டு தானே? சத்யா, சும்மா இருக்க மாட்டியா நீ? என்ன இப்போ என்ன இவன் எனக்கு உயிர் பிச்சை போட்டானா? ஆளுக்கு சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கீங்க. சத்யா, நீங்க எதுவும் பேசாதீங்க. அஞ்சலி, இப்போ உன் உடம்பு எப்படி இருக்கு? நீ ஒரு 2-3 நாள் லீவ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கலாம்ல. இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு ஆஃபீஸ் வந்த? என்னடா என்ன ட்ரை பண்ற நீ? நீயே ஒரு பிளான் பண்ணுவ, அதை சக்சஸ்ஃபுல்லா நடத்தியும் காட்டுவ. அது இப்போ வந்து என்கிட்ட சொல்லி காட்டுறியா? இத பாரு, இந்த உலகத்துல யார் வேணாலும் உன்னை நம்பலாம், ஆனா இந்த அஞ்சலி எப்பவுமே உன்னை நம்ப மாட்டான்.